பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகள் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கணிப்புகளை பொய்யாக்கி இந்தியா கூட்டணிக்கு கணிசமான இடங்களை தந்துள்ளது. டெல்லிக்கு உத்தரப்பிரதேசம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற வாசகம் இந்திய அரசியலில் மிகவும் பிரபலம். அந்த மாநிலத்தின் அரசியல் முக்கியத்துவத்தை உணர்த்த இப்படி கூறப்பட்டது. தேசிய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியின் எழுச்சிக்கு உத்தரப்பிரதேச மாநிலமே அடித்தளமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல. பேரவை தேர்தல்களிலும் மக்களவை தேர்தல்களிலும் அங்கு பாஜகவே தொடர்ந்து வென்று வந்த நிலையில் அந்த மாநில மக்கள் தற்போது பெரிய திருப்பத்தை தந்துள்ளனர். சமாஜ்வாதி, காங்கிரஸ் கணிசமான இடங்களில் பெற்ற வெற்றி தேசிய அளவில் பாஜக தனி பெரும்பான்மையை தொட இயலாமல் போனதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. யாரும் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்தில் பிரதமர் மோடியே சில மணி நேரங்கள் பின்தங்கியிருந்தார். அமேதி தொகுதியில் கடந்த முறை ராகுல் காந்தியை வென்ற ஸ்மிருதி இரானியை வீழ்த்தி வியப்பை தந்தார் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால். அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியிலும் பாஜகவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பாஜகவின் அரசியல் களத்தின் ஆதாரங்களில் ஒன்றாக அமைந்த அயோத்தியில் கிடைத்த முடிவு அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி பல முறை பரப்புரை செய்தும் அவை வாக்குகளாக மாறத் தவறிய நிலையில் அவரது உரைகள், செயல்பாடுகள் மீதான மக்களின் தீர்ப்பாகவும் இந்த முடிவுகளை பார்க்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பாஜக வெல்ல முடியாத கட்சியல்ல, சற்றே முயன்றால் அதுவும் சாத்தியம் என்பதை இந்த முடிவுகள் உணர்த்துவதாக சொல்கிறார் அரசியல் விமர்சகரான ஆடி செந்தில்நாதன். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வெல்லப்பட முடியாத கூட்டணிங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுவது என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி அல்லது மாநில கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் இன்னும் மீண்டும் முழுமையாக முயற்சி எடுத்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் பாஜகவை மிக சுலபமாக வீழ்த்த முடியுன்றதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இல்லை அதுக்கான ஒரு கட்டியமாகத்தான் நான் இந்த முடிவுகளை பார்க்குறேன். தொகுதி ஒதுக்கீட்டில் ஆரம்பத்தில் அதிருப்திகள் இருந்தாலும் பின்னர் சமாஜ்வாதியும் காங்கிரசும் இணைந்து மிகச்சரியான முறையில் பரப்புரையை கொண்டு சென்றன. குறிப்பாக வேட்பாளர் தேர்வில் அகிலேஷ் யாதவ் சாதுரியமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டதும் இந்த வெற்றிகளுக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சினைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் பரப்புரையும் நல்ல பலனை தந்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. பாஜகவுக்கு மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச அரசியலில் எப்போதுமே முக்கியத்துவம் பெற்று வந்த பகுஜன் சமாஜ் கட்சியும் இந்த முறை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது கவனம் பெறுகிறது. உத்தரப்பிரதேசம் தந்துள்ள இந்த திருப்பம் தேசிய அரசியலில் எப்படி எதிரொலிக்கப் போகிறது என்பது சுவாரஸ்யமான ஒன்று. பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.